ஹலோ ஜேடிவி சேனல் வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் டொமேட்டோ ரைஸ், அதாவது தக்காளி சாதம். இது வந்து நான் ரொம்ப ஈஸியாக தான் பண்ண போகிறேன் நான். ஆனால் கோகனட்டு, கிராம்பு, பட்டை இதிலெல்லாம் அரைச்சி ஊற்றி நான் பண்ணியிருக்கிறேன். இந்த டொமேட்டோ ரைஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டொமேட்டோ ரைஸு சிலர் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி செய்வாங்க. பட் நான் கோகனட்டை வந்து தேங்காய் அப்படியே அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன வேணும்னா, நான் வந்து ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒரு 3 சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 மீடியம் தக்காளி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பிரியாணி மசாலா எடுத்துருக்கிறேன் நான். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா. உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சோம்பு தாளிக்க, தேங்காய், பட்டை, கிராம்பு, அந்த கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். புழுங்கல் அரிசி தான் பண்ண போகிறேன். பாயில்டு ரைஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ ஆயில் வந்து சூடானோடனே நான் சோம்பு போட்டு அதில் பொரிய விடுறேன். வேறு எந்த இதையும் நான் தாளிக்கிறதுல போடலை. கிராம்போ பட்டையோ போடலை நான். அதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோடனே நான் இப்போது தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து நல்லா சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிட்டேன். ஃபைனாக அந்த ஜூஸியாக இருக்கிற மாதிரி சாப் பண்ணிட்டேன். நான் அரைக்கலை, விழுதாக போடலை. அரைச்சா அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு, அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணாலும் அந்த தக்காளி சாதத்துக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் அந்த ஒன்றும் பாதியமாக இருக்க மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ உப்பு போட்டுக்கோங்க நல்லா வேகிறதுக்காக. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஃபைனாக வந்து வேகணும். அந்த தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் ஆகணும். அதுக்காக நான் உப்பை சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ளேவர்னால். பட் நான் போடலை இன்றைக்கி. பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தேங்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு 2-3, அந்த கரம் மசாலா, அந்த கல்பாசின்னு சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் போட்டு அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா வதக்குங்க. நல்லா திக்காகணும் இந்த பேஸ்ட்டு. வாட்டரெல்லாம் சுத்தமாக போயிட்டு நல்லா திக்காகிற அளவுக்கு வதக்கி நல்லா வேக விடணும் இந்த பேஸ்ட்டை நீங்கள். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து பாயில்டு ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணுன்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நார்மல் பாயில்டு ரைஸு தான் யூஸ் பண்ணி செய்கிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுருக்குறேன். அரிசியை போட்டுட்டு இந்த தண்ணியில் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரிசியெல்லாம் போட்டுட்டேன். இப்போ ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலையை மேலே தூவி விடுறேன். அடுத்ததான் நான் கொஞ்சம் இதில் பட்டர் சேர்க்க போகிறேன். இல்லை நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா கூட விட்டுடலாம். தேங்காய் ஏற்கனவே போட்டதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் குழந்தைங்களுக்காகன்ட்டு பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். இப்போது மூடி போட்டு மூடிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு விசில் வேணுமோ உங்கள் குக்கரை பொறுத்து, நீங்கள் போடுற ரைஸை பொறுத்து வேக வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னால் விசிலே தேவையில்லை. இது வந்து பாயில்டு ரைஸ்னால நல்லா விசில் விட போகிறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா ஜூஸியான ஒரு டொமேட்டோ ரைஸு தக்காளி சாதம் ரெடி உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு. நீங்கள் காலையில் சீக்கிரம் செய்கிறதுக்கு ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். பாயில்டு எக்கு இல்லைன்னா ஆம்லெட் கூட அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது கூட உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை வந்து எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக எழுதுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள் எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.